2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த வசனம் ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்ணுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவளை அடையாளப்படுத்துவது என்ன அப்படின்னா, அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. கனம் பொருந்திய, மதிக்கத்தக்க, சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள். ஆனால் இந்த பெண்ணுக்குள்ளே சில குணாதிசயங்கள் இருந்தது. பெயரே சொல்லப்படலை. ஆனால் அவளுக்குள்ளே இருந்த சில குணாதிசயங்கள் தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்தது. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இந்த பெண், அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், அவர் எப்படி செயல்பட்டால், எப்படி அவள் தேவனிடத்திலிருந்து சாதாரணமாக ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத அற்புதங்களை அவளால் எப்படி பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். மீண்டும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். நிறைய பேர் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் ஒரு தேவையோடு வந்தாங்க. ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே தீர்க்கதரிசியின் இடத்திலே வரும்பொழுது அவர்கள் ஒரு தேவையோடு தான் வந்தார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும் தீர்க்கதரிசி அணுகும் போது தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பதற்காக அவள் வருகிறாள். மற்றவங்களாம் எதுக்கு வராங்க சொல்லுங்க? எதுக்கு வராங்க? சத்தமா சொல்லுங்களேன். பெற்றுக்கொள்வதற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த பெண் மட்டுமே தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கும்படி வருகிறாள். இவளுக்கு தேவையே இல்லையா? இவள் வாழ்க்கையில் ஒரு தேவையும் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பெரிய தேவை இருக்குது. என்ன காரணம்? அவளுக்கு பிள்ளை இல்லை, கணவனுக்கு வயசாகி போச்சு. ஆனால் அந்த பெண் தேவனுடைய மனுஷனை தேடி வரும் பொழுது அவரிடத்திலிருந்து ஏதாவது நன்மை பெற்றுக்கொள்ளலாம் என்று வராமல் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அவள் முற்பட்டு வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய மனநிலை என்ன தெரியுமா? இதில் எனக்கு என்ன கிடைக்கும்? இதை நம்மளால் நிறைய பார்க்க முடிகிறது. எல்லா இடங்களிலும் அதை பார்க்க முடிகிறது. சபைகளுக்குள்ளேயும் அந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து விட்டதை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு என்னங்க கிடைக்கும்? இதில் எனக்கு என்ன இருக்குது? என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அது ஒரு ஆபத்தான ஒரு வழியிலே நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த கேள்வியை கேட்ட ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய யூதாசை குறித்து பார்க்கிறோம். யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்தபோது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வந்தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்த அவனும் கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கிறான். எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும், எனக்கு ஏதோ சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், எனக்கு ஏதோ சில பெயர்கள் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்து அவன் ஆண்டவரிடத்தில் வந்தபோது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போன ஒரு சூழ்நிலையில அவன் நேர ஆண்டவருக்கு ஒரு எதிரியாக மாறிவிடுகிறான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இதுல நாம கொஞ்சம் காசு பார்த்துட்டு போயிடலாம், கொஞ்சம் வசதியை நாம் வாங்கிவிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆகையால் தான் அவன் கேட்கிறான், நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த யூதாஸ் அந்த ஆசாரியரிடத்துல கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டான். பணத்தை எங்கன்னு வாங்கியிருக்கிறான்? ஆலயத்திலிருந்து பணம் வாங்கியிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை என்ன மாறிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையும் அழைப்பையும் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் சற்று பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும்
கொடுக்கப்படும். பெற்றுக்கொள்வதற்கான ரகசியம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இந்த காரியத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. நான் மறந்துட்டோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அடுத்து, குலுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். சொல்லுங்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். சில குடும்பங்களில் நான் கவனித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோர் தேவன் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த குடும்பம் நல்லா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் என்ன செய்யுமா? அளக்கப்படும். ரொம்ப அழகாக ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, நியாயம் தீர்க்கிறது பற்றி, மற்றவர்களை குறை சொல்லுகிறதை பற்றி, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை பற்றி, மற்றவர்களை மன்னிக்கிறதை பற்றி, இந்த 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க? கொடுங்கள். என்ன சொன்னார்? நம்ம எவ்வளோ நியாயம் தீர்க்கிறோம்? சாதாரணமாக சொல்லிடுறோம், அவங்களாம் மோசம், எதுவுமே தெரியாது அவங்கள பற்றி. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதன் அடிப்படையில் சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப மோசங்க. நியாயம் தீர்க்கிறவர்களாய், மன்னிக்காதவர்களாய், நிறைய பேருக்கு தங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களை இன்னும் மனதில் வச்சு கருமிக்கிட்டே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் கொடுக்க போகிறேன், நான் மன்னிக்க போகிறேன், நான் மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு ஜெபம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கொடுங்கள், சத்தமா, அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் என்ன செய்யப்படுமா? அளக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ரொம்ப நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது. இந்த காரியத்தில் அநேகர் ரொம்ப குறைவுபட்டவங்களாக இருக்கிறாங்க. நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம் விசுவாசிகள், குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம், குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், மன்னிக்காதவர்களாக நாம் நிறைய நேரங்களில் இருக்கிறோம். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்கு? ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, கொடுங்க, மன்னிச்சிருங்க, நியாயம் தீர்க்காதீங்க, ஒருத்தரை குற்றப்படுத்தாதீங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்ம தான் நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். பாருங்களேன், யார் மேலே பழிய போடலாம்? இவங்கள சொல்லாமா, அவங்கள சொல்லலாம், இவங்களால தாங்க அப்படி ஆயிடுச்சு, அவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள, என் வார்த்தைகளை, என் எண்ணங்களை நான் மாற்றிக்கொள்ள தீர்மானிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் இந்த காரியத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சூனேமியாள் என்ன செய்கிறாள்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரவில்லை, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் வருகிறாள். இதனால் வருகிற நன்மைகள் என்ன என்பதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை பவுல் சபைகளுக்கு சொல்லுகிறார். எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களை அழைத்து பவுல் சொல்லுகிறதை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். பவுல் எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு பேசுறார். அப்ப சபையில ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆகையால் அவர் சொல்லுகிறார், இப்படி பிரயாசப்பட்டு, அவர் என்ன பண்றாரா? பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், அடுத்து சொல்றாரு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். சொல்லுங்க. ஆமா, வாயில வரட்டும், நம்ம காதுல கேட்கட்டும். திரும்ப சொல்லுங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் வாங்க எதெல்லாம் ஆசைப்படுறோன்னா அதை கொடுக்க நாம் விரும்பணும். நிறைய நேரங்களில் நாம் அந்த விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் எனக்கு வேணும், இங்கே கொஞ்சம் வேணும், அங்கே கொஞ்சம் வேணும். சிலர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பிறகு கடைசியில் என்ன கொடுப்பாங்க?
சோம்பு கொடுப்பாங்களே, அதை கூட கொஞ்சம் எடுத்து போட்டு வருவாங்க. நமத்து போயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. எதாவது எடுக்கணும், ஏதாவது எனக்கு கிடைக்குமா, இதில் ஏதாவது கிடைக்குமா, இதில் ஏதாவது கிடைக்குமா. அந்த அந்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, பலவீனரை தாங்கவும். இது நமக்கு அது ஒரு பழக்கமாக, நம்முடைய குணாதிசயமாக அதை என்ன செய்யணும், மாற வேண்டும். பவுல் சொல்ற அந்த காரியத்தை திரும்ப சொல்றேன் பாருங்களேன். இப்படி பிரயாசப்பட்டு அவர் கஷ்டப்படுறாரா. எதுக்காக கஷ்டப்படுறாரு அப்படின்னா, தனக்கே வைத்துக் கொள்வதற்கல்ல, கொடுப்பதற்காக. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். அடுத்து சொல்றாரு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இது ஒரு ஆசீர்வாதம். அதான் பாக்கியம் என்றால் இட் இஸ் a blessing. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பயங்கர சவாலாக இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு 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 ஒரு பேர் வேணும், எனக்கு ஒரு புகழ் வேணும், எனக்கு ஒரு ஸ்தானம் வேணும், ஒரு அந்தஸ்து வேணும், எனக்கு அதான் அடிச்சுக்கிறாங்க. விசுவாசிகள்னு சொல்றவங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க, சில பதவிகளையும் சில நிலைகளையும் என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், பெரிய இடத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அநேகருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன வேணுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகள் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். திரும்ப சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்கு தேவை, எனக்கு வேணும், அதான் இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது இதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு காரியம். இப்போ இந்த சூனேமியாள் எலிசாவை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் சாப்பிடாம இருக்க போறதில்லை. தீர்க்கதரிசி சாப்பிடாம இருப்பாரா? ஒரு காகத்தை கொண்டாகிலும் கர்த்தர் அவர் தீர்க்கதரிசியில் என்ன செய்வார்? போஷிப்பார். ஆனால் இந்த அம்மா பார்க்குறாங்க, இந்த அம்மாவுடைய இருதயத்தில் என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன். நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், இவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவரை உபசரிக்க வேண்டும். என்ன காரணம்? என்னால் இயன்றதை ஏதாவது இவருக்கு நான் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவளுக்குள்ளே இருந்தது. அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் வருந்தி கேட்டுக்கொண்டாலாம். என்ன பண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? விடவே இல்லை. ஐயா வாங்களேன், தயவுசெய்து வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு வேளை சாப்பிட்டு போங்க, ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்தமா அழைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு வற்புறுத்துகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. வாங்குறது தான் நம்ம கேட்போம், கொடுங்களேன், கொஞ்சம் கொடுங்களேன், தயவுசெய்து இது கொடுங்க, அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனால் இந்தமா என்ன செய்யறாங்கன்னா, கொடுப்பதற்காக அவர்கள் கெஞ்சுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரரை அவள் கனம் பண்ணினதை பரலோக ராஜ்யம் கவனித்தது. ஒன்னால கவனிங்க, நீங்க எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் செய்ய முற்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ராஜ்யம் அதை கவனிக்கும். சொல்லுங்க, ராஜ்யம் அதை கவனிக்கும். சொல்லுங்க, ராஜ்யம் அதை கவனிக்கும். ஒருவேளை ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கு, நீங்க உங்களவே பார்க்குறீங்களா? ராஜ்யம் அதை கவனிக்கும். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஏன் அவங்க ஏழைங்க, நீங்க போய் பார்க்குறீங்க பாருங்களேன், யாரும் விசாரிக்காத ஒரு நபரை நீங்க போய் விசாரிக்கிறீங்க பாருங்களேன், ராஜ்யம் அதை கவனிக்கும். ஒரு கஷ்டப்படுற ஒருவருக்கு நீங்க உதவி செய்றீங்களா, ராஜ்யம் அதை கவனிக்கும். எந்த கைமாறும் எதிர்பாராமல் அவங்களால உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பல நேரங்களிலே விசுவாச பிள்ளைகள் யாருக்கு உதவி செய்வார்கள், நாளைக்கு அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் உதவி செய்வார்கள். நான் சொல்றேன், கைமாறு கருதாமல் உங்களுடைய கரத்தை நீட்டி நீங்கள் பிறருக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் அதை கவனிக்கும். ஒரு நாளும் அதற்கான பலனை வழங்காமல் இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் யாருக்கும் கடன்படவே மாட்டார். சொல்லுங்க, தேவன் யாருக்கும் கடன்படவே மாட்டார். ஹல்லேலூயா. உடனே கொடுத்துருவார். அதற்கான பலனை உடனடியாக கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி
அவர் ஆபிராமே, ஆபிராமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் உனக்கு என்றார். மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் யாருக்கு பேசுறாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு? முந்தின அதிகாரத்தில் நீங்க திருப்பி வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, லோத்தை எதிரிகள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமுக்கு செய்தி வருகிறது. ஆபிரகாம் போய் சண்டை போட்டு லோத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வர்றார். அப்படி திரும்ப கொண்டு வரும் பொழுது மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகிற ஒருவர், அவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறவர், அவர் இவரை சந்தித்து இவருக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். இது ஆபிரகாம் வாங்கின உடனே என்ன பண்றாருன்னா, தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் 10% அவருக்கு கொடுக்கிறார். அங்கே யாரும் சொல்லல, யாரும் கேட்கல, யாரும் நிர்பந்தப்படுத்தல. ஆபிரகாம் அவரை பார்த்த உடனே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அது கழிந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சோதோம் என்ற பட்டணத்தினுடைய ராஜாவே பிடிபட்டு போறாரு. ஆபிரகாம் தான் அவரை விடுவிச்சு கொண்டு வராரு. அந்த ராஜா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, நீ தான் யுத்தம் பண்ணி எங்களெல்லாம் விடுதலை ஆக்கின, ஆகையால் பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள், ஆட்களை மட்டும் விட்டுவிடு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே எனக்கு வேணாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ராஜா கொடுக்கிறார், இதெல்லாம் வாங்கிக்கப்பா அப்படின்னு. ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேணாயா, எதுவுமே வேணாம். ஏனென்றால் நான் உன்னை நம்பவில்லை, நான் என் தேவனை நம்புகிறேன். அல்லேலூயா. நான் நம்புவது என்னுடைய தேவன். அவர் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அவர் என்னை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன், நீ சொல்லுவேன் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். அதுக்கு அடுத்த வசனம் தான் அழகாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த வார்த்தையில வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமும். சொல்லுங்க, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த மகா பெரிய பலன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன். அது என்ன சொன்னார்னா, காம்பன்சேஷன். அவர் என்ன செய்யறாரா, ஈடு செய்கிறவனா நான் இருப்பேன். நீ வேணான்னு சொன்னல, நீ வேணான்னு சொன்ன இல்லையா, அதற்கு நான் ஈடு செய்வேன் அப்படின்னு கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு பின்பு அப்படின்னு வசனம் ஆரம்பிச்ச உடனே இதுக்கு முன்னாடி வாசிக்கிறேன், என்ன செஞ்சார்? அவர் எதை வேண்டாம் என்று விட்டு கொடுத்தாரோ அதற்கு தேவன் ஈடு செய்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்காக எதை விட்டு கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய ராஜ்யம் தவறவே தவறாது. ஹல்லேலூயா. ராஜ்யம் தவறவே தவறாது. இந்த கோட்பாடை நாம் மறந்து போய்விட்டோம். ஆகையால் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னும் நெருக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பொய் உரையாத தேவனாக இருக்கிறீர். சாரிபாத் என்ற ஊரிலே ஒரு விதவை, தேசத்தில் பட்டினி பஞ்சம். அந்த அம்மாவுடைய வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு வேற வழியே கிடையாது, நான் சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக தான் வேணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நேராக தீர்க்கதரிசி வர்றார். வந்தோடனே அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய போறியோ அதை செஞ்சு முதல்ல எனக்கு என்ன பண்ண கொடு. இந்த அம்மா மனசுல யோசித்திருக்கலாம், கடைசி ஒரு வேளை சாப்பிட்டு சாகலான்னு நினைச்சா அதே கூட ஒரு ஆள் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. என்ன பண்றது, ஊழியக்காரனா போயிட்டாரு, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிறத செஞ்சு அவர்கிட்ட கொடுத்துருங்க. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ராஜ்யம் அதை கவனிக்கிற சொன்னேன், ராஜ்யம் அதை கவனிக்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொன்றையும் ராஜ்யம் கவனிக்குது. ஆண்டவர் சொல்ற கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? இந்த கை கொடுக்கறது, இந்த கை அறியாமல் கொடுக்கணும். நீங்க அப்படி கொடுக்கும்போது அடுத்த கைக்கு மறைக்கலாம், மனிதர்களுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. அவர் பார்த்தாருன்னா கணக்குல வச்சிடுவார். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. என்னங்க வந்துகிட்டே இருக்கு, மாவும் வருது, எண்ணெயும் என்ன செஞ்சுட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. குறையில்லாத ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? கடைசியா இருந்ததை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டா? அவர் கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன். அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, அழுகிறாள், உபத்திரவப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஜெபிக்கும் பொழுது அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அவள் சொல்றா, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை திருப்பி யாருக்கே கொடுத்துருவேன், ஆண்டவருக்கே கொடுத்துருவேன். பிள்ளையும் பிறந்தாச்சு. சரியா அவள் சொன்ன வார்த்தை அப்படியே அவள் என்ன செய்யறா, கீழ்ப்படுகிறா. எவ்வளோ யோசனை இருந்திருக்கும் பாருங்க.
இவ்வளோ நாள் காத்திருந்து பெற்ற பிள்ளை. தமிழில் சொல்லுவாங்களே தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அந்த மாதிரி தான் அந்த பிள்ளை சாமுவேல். இந்த பிள்ளைய என்ன செய்றா, கொண்டு போய் யோசிக்காம நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டு விட்டால் வசனம் சொல்லுகிறது 5 பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ராஜ்யம் கணக்கிலே வைத்திருக்கிறது. ஆமென். வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தை நம்முடைய குணங்களை என்ன செய்யணும், மாற்றணும். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கத்தை கேட்டதுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன் அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்து விட்ட உணவை அவன் கையில் என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கான். ஒரு குட்டி பிள்ளைகிட்ட ஏதாவது அவன் வாங்கிட முடியுமா? சாப்பிட்ற பொருளை வாங்க முடியுமா? ஒரு ஸ்வீட் வாங்க முடியுமா? ஒரு சிப்ஸ் வாங்க முடியுமா? ஒன்றும் வாங்க முடியாது. ஆனால் இந்த பிள்ளை வார்த்தையை கேட்குறான் பாருங்க. பிள்ளை என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை கேட்டவுடனே உனக்கு குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆகையால் தான் ஆலயத்துக்கு வரோம். வசனத்தை நமக்கு குணத்தில் ஒரு மாற்றம். there is a change in the basic characteristic of that young man. அந்த சின்ன பிள்ளையினுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. தன்னிடத்தில் இருந்ததை யார் கையில் கொடுத்துட்டான்? இயேசுவினிடத்தில் கொடுத்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? 5000 பேர் அவர்கள் திருப்தியாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ராஜ்யம் அதை கவனிக்கிறது. அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க. சூனேமியால் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்பப்போ அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு போவார். அம்மா அடுத்து பார்க்குறாங்க, ஐயோ இவர் கஷ்டப்படுறாரு, இவர் திரும்ப திரும்ப இவ்வளோ தூரம் அவர் பிரயாணப்பட வேண்டியிருக்கு. ஆகையால் நம்ம வீட்டுக்கு மேலேயே ஒரு சின்ன அறையை கட்டி அதில் ஒரு கட்டில், அதில் ஒரு விளக்கு வைத்து அவரை இங்கேயே என்ன பண்ண வைப்போம், தங்க வைப்போம். அம்மா சொல்லிட்டாங்க, ஐயா இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நேராக நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க, இங்கே தங்கிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவள் கேட்காமலேயே அவளுக்கு ஒரு பிள்ளை அங்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்மால் இயன்றதை தேவனுக்கும் ராஜ்யத்துக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க. கர்த்தர் ஒருபோதும் கடனாளியா இருக்கவே மாட்டார். அதை பல மடங்கு நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இதை தான் இந்த பகுதிகளெல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. நான் சொன்ன ராஜ்யம் கடன்படாது. நடந்த காரியம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ தீர்க்கதரிசி அந்த மாட்ட கேட்கிறாரு, இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும், எப்படிங்க அப்படின்னா என்ன தெரியுமா? செய்வதற்கு மிஞ்சி செய்கிறாய். அவருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஓகே, சரி, ஒரு ரூம் கட்டினீங்க, ஓகே, ஒரு அறையை கட்டி ஒரு கட்டில் போட்டு ஒரு விளக்க வச்சு அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அந்த மிஞ்சி செய்யும் பொழுது, when she exceeded the expectations, அப்போதான் அவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் சொல்ல, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேணாம். பாருங்க, அந்த எதிர்பார்ப்பே இல்லை பாருங்க. ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு செய்யல, ஏதாவது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு என்ன பண்ணல, செய்யல. ஆனாலும் அவளுக்குள்ள எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜ்யம் கடன்படாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ராஜ்யம் கடன்படாது. கிங்டம் will never be a debtor to any person. யாருக்குமே தேவனுடைய ராஜ்யம் கடனாளியாக இருக்கவே இருக்காது. அதனால இன்னைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இப்போ கொஞ்ச நாள் போயிடுச்சு, நம்ம கையில் ஒரு பிள்ளை வந்துருச்சு. பிள்ளை கொஞ்சம் அப்படி வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது. வாசிங்களா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். ஒரு தாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பிள்ளை தன்னுடைய மடியிலே மரித்து போகிறார். பிள்ளை மரித்து போன உடனே
இயல்பாக ஒரு தாய்க்கு வருகிற எண்ணம் கத்தி அழுவாங்க, அப்படிதானே? பயங்கரமா அழுவாங்க. ஐயோ என் பிள்ளை இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா அழுவாங்க. ஆனால் இந்த பெண் அதை வித்தியாசமாக அவள் கையாளுகிறாள். அவள் அழுதிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் உள்ளே ஓடி வந்திருப்பாங்க, அந்த மரணத்தை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. மடமடன்னு இந்த பிள்ளையை தூக்கி அந்த பிள்ளையுடைய கட்டில் வச்சு ஊரே எல்லாம் பண்ணியிருப்பாங்க, கூட்டி அடக்கத்துக்கு ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பெண் செய்கிறதையும் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவளுடைய குணாதிசயம், அவருடைய குணாதிசயம். முதலாவது இந்த பெண்ணுடைய குணாதிசயம் யாருக்குமே அந்த ஊரில் இல்லாத குணாதிசயம். ஊழியக்காரனை கனம் பண்ணணும், அவரை கூப்பிடணும், அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு உணவு கொடுக்கணும், அவருக்கு அறையை கட்டணும், அவர் இளைப்பாறும்படி செய்யணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்தாள். இது ரெண்டாவது, அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய பிள்ளை மரித்த பிறகு அவள் செய்கிற காரியம் என்ன? வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். ஓகே, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சூழ்நிலை அவளுடைய கையை மீறி போயிடுச்சு. அந்த பிள்ளை மரித்து போன உடனே அவள் அந்த பிள்ளையை எல்லாரும் செய்கிறது போல அந்த பிள்ளையினுடைய கட்டில வைக்கல, மாறாக மேலே ஏறி போகிறா. என்ன பண்றா சொல்லுங்க? எங்க போறா? சூழ்நிலைகள் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கும்போது ஆண்டவர் எடுத்துட்டு போயிடணும். அல்லேலூயா. இயல்பாக எல்லாரும் உட்காந்து அழுவாங்க, எல்லாரும் உட்காந்து நொந்து போயிடுவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அவள் அப்படி கிடையாது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம். இதை நான் என்ன செய்ய மாட்டேன்? சத்ரு எடுப்பதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். How can the devil touch the promise that God has given me? இந்த பிள்ளை என்னுடைய எதிர்காலம், இந்த பிள்ளை என்னுடைய சந்ததி, இந்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு. இதை சத்ரு தொடுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்கவே மாட்டேன். பிள்ளைகள் கெட்டு போகும்போது பெற்றோர் இங்கே அங்கே ஓடுகிறதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கதறி ஆண்டவரிடத்தில் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பார், எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். இதில் மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. பிள்ளைக்காக அவள் ஜெபித்தாள். கொண்டு போய் வச்சுட்டு அவள் என்ன செய்கிறாருன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நேராக தீர்க்கதரிசிகிட்ட போறா. பிள்ளை கொண்டு போய் எங்கே வச்சாச்சு? தீர்க்கதரிசியினுடைய கட்டிலின் மேல் வைத்து கதவை சாத்தி விட்டு நேராக யார்கிட்ட போறா? தீர்க்கதரிசியின் இடத்துல போய் சொல்றா, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை. என்ன சொல்றா? நான் உம்மை, சத்தமா சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதில்லை. ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும், என் பிள்ளைக்குள்ள ஜீவன் வருகிற வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையில மரித்து போன அனுபவங்கள் ஜீவன் பெறுகிற வரைக்கும் நான் உம்மை, சத்தமா சொல்லுங்களேன், விடுறதே இல்லை ஆண்டவரே, நான் உம்மை விடுகிறது இல்லை. ஐ எம் நாட் கோயிங் டு லெட் கோ. நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறது இல்லை. அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். அங்கே நடந்த காரியம் என்ன? அந்த பிள்ளை உயிரோடு திரும்பினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை அற்று போயிடுச்சு, இதெல்லாம் இனி மாறுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த காரியத்தை மனதிலே வைத்து தியானம் செய்யுங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய மரித்து போன அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் மாம்சமான யாவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே 2 காரியங்களை தான் நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது காரியம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். யோசித்து பாருங்க, ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதத்துக்குள்ளே நம்ம நுழையிற இந்த நாளில், போன மாதத்தில் நம்ம எவ்வளோ வாங்கினோம், எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ பெற்றுக்கொள்ள விரும்பினோம், எவ்வளவாக பிறரை ஆசீர்வதித்தோம். சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் நம்மால் கொடுக்கிற இது ஒரு மனநிலை தான். ஒரு மனநிலை, ஒரு மனதினுடைய நிலை. எனக்கு வேணும், எனக்கு தேவை, எனக்கு எல்லாருக்கும் தேவை இருந்துட்டு தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த தேவை இருக்கும். ஆனால் நம்மை விட அதிக தேவை உள்ளவர்கள் நம்மை சுற்றிலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? இருந்து கொண்டே இருக்கிற அந்த மனப்பாங்கு நமக்கு வரும் என்றால் ராஜ்யம் அதை கணக்கிலே வைத்து அதை ஈடு செய்யும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது காரியம், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அந்த தரிசனம், ரொம்ப எதிர்பார்த்த அந்த எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ தான் நீங்கள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கதவை அடைத்து தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. ரொம்ப லேசாக உயிர் பெற செய்து விட்டார். இன்னும்
இதில் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் 2 குணாதிசயம் தான் நம்ம பார்த்தோம் பாருங்க. முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், கொடுக்கிற ஒரு மனநிலை அவளுக்கு இருந்தது. 2வது குணாதிசயம் என்னவென்று சொன்னால், விடாப்பிடியாய் கர்த்தரை நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கலாம், உங்களை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் என்று உறுதியோடு ஜெபித்தாள். அவருடைய மரித்த பிள்ளையை உயிரோடு பெற்றுக்கொண்டால். இந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்ம வந்து ஒரு காரியத்தை கேட்டால் அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள்.